உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எப்படி இருக்க மாயா? நல்லா இருக்கேன்க்கா. மகேஷ்க்கு கல்யாணம் வச்சிருக்கோம். அவசியம் நீங்க குடும்பத்தோட வந்துடணும். பொண்ணு யாரு மாயா? சாமுண்டீஸ்வரின்னு கேள்விப்பட்டிருப்பீங்களே, இந்த ஏரியாலயே ரொம்ப பிரபலமானவங்க. அவங்க பொண்ணு ரேவதியை தான் மகேஷ் கல்யாணம் பண்ணிக்க போறான். ஓ, சாமுண்டீஸ்வரி பொண்ணா? ரொம்ப பெரிய இடமாச்சே. புடிச்சாலும் புடிச்ச பெரிய புளியங்கொம்பா புடிச்சிட்ட. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான். கண்டிப்பா வந்துடுறமா. சரிக்கா, வரேன். அக்கா, மகேஷோட கல்யாணத்துக்கு நீங்க அவசியம் வந்துடணும். கண்டிப்பா வந்துடுறோம் ஐயா. உன் புருஷன் இறந்துட்டாரு. அவர் இடத்துல இருந்து உன் குழந்தைனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போற பெரிய விஷயம்தான். சந்தோஷமா நடத்து. இங்க பாருமா, இதான் லாஸ்ட் டைம். அடுத்து அபார்ஷன் அதே இதுன்னு வந்து நின்னா துரத்தி அடிச்சிடுவேன். அக்கா, சும்மா பேசிட்டு வராம இருந்துடக்கூடாது. கண்டிப்பா குடும்பத்தோட வரமாயா. சரி சரி, நான் வரமா. வா, உங்களுக்கு கொடுப்போம். இந்த மகேஷ் சாதாரண குடும்பத்துல பிறந்தவன். அவனுக்கு அடிச்சது பாரு லக்கு. சாமுண்டீஸ்வரி பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போறான். மனுஷனுக்கு அதிர்ஷ்டம் வந்தா இப்படில இருக்கணும். சாமுண்டீஸ்வரிக்கு 4 பொண்ணுங்க தான். சொத்தையும் 4 தான் பிரிப்பாங்க. இவனுக்கு ஷேரே பல கோடி கிடைக்குமே. என்னமோ வாழ்ந்துட்டு போகட்டும் போ. இவங்க பேசுறது எல்லாம் பார்த்தா நம்ம ஃப்ரெண்ட் சாமுண்டீஸ்வரி மாதிரில தெரியுது. அவளும் தான் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்காளே. அவளுக்கு மாப்பிள்ளையே இந்த மகேஷா? ஒன்னும் புரியலையே. சாமுண்டீஸ்வரி கிட்ட இத பத்தி கேட்கணும். யார் பேருக்கு அர்ச்சனை? சாமி பேருக்கே பண்ணிடுங்க. சரிங்கம்மா. நாம டவுட் பட்டது சரியா போச்சு. ரேவதிக்கு இந்த கேடு கிட்ட வந்தா மாப்பிள்ளையா? சாமுண்டீஸ்வரி எப்படி தீர விசாரிக்காம இவனை போய் தான் பொண்ணுக்கு மாப்பிள்ளையா செலக்ட் பண்ணா? நிச்சயதார்த்த தப்ப நான் இல்லாம போயிட்டேன். இருந்திருந்தா அப்பவே இந்த ராஸ்கலை பத்தி சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லி கல்யாணத்தை நிறுத்தி இருப்பேன். இப்பவும் ஒண்ணு கெட்டு போகல. சாமுண்டீஸ்வரிய வர சொல்லி மகேஷ் மாயா பத்தின எல்லா உண்மையும் சொல்லிட வேண்டியதுதான். என்ன மல்லிகா போன்ல இருந்து கால் வருது? அவளுக்கு கண் பார்வை சரியாயிடுச்சா? ஹலோ சாமுண்டீஸ்வரி, நீ எங்க இருக்க? நான் வீட்ல தான் இருக்கேன். நீ எப்படி இருக்க மல்லிகா? ஃபோன் பண்ற, கண் பார்வை சரியாயிடுச்சா? கட்ட அவுத்துட்டாங்க. பார்வையும் நல்லா தெரியுது. அத பத்தி அப்புறம் பேசலாம். இப்போ உன்கிட்ட வேற ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நான் இருக்கிற இடத்துக்கு நீ வர முடியுமா? நீ எங்க இருக்க? நாம அடிக்கடி மீட் பண்ணுவோமே ஒரு கோயில், அங்கதான் இருக்கேன். வந்துரு. என்ன? சரி, நான் வரேன். ஆனா என்ன முக்கியமான விஷயம்? போன்ல சொல்லக்கூடாதா? அது ரொம்ப முக்கியமான விஷயம். அதான் நேர்ல வர சொல்றேன். வரும்போது நீ மட்டும் வா, வேற யாரையும் கூட்டிட்டு வராத. நீ இந்த மாதிரிலாம் சொல்றத பார்த்தா விஷயம் பெருசா இருக்கும் போல இருக்கே. நீ நேர்ல வா, ஏன் சொல்றேன். இதோ கிளம்பிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன். நீ உன் பொண்ணுக்கு மாப்பிள்ள பாத்திருக்கல்ல, அவன் யாரு, பேர் என்ன, எல்லா டீடைல்ஸையும் சொல்லு. இப்போ எதுக்கு அதையெல்லாம் கேக்குற? எல்லாம் காரணமா தான், சொல்லு. சரி, மாப்பிள்ள பேரு மகேஷ். ஒன்னும் பெருசா வசதியெல்லாம் இல்ல. ஒரே ஒரு அண்ணன், அவரும் இறந்துட்டாரு. அவரோட அண்ணி மாயா, அவங்கதான் பொறுப்பா இருந்து மகேஷ்க்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாங்க. மாப்பிள்ள ரொம்ப நல்ல மாதிரியா இருக்காரு. வசதி இல்லைனாலும்
நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டேன். அந்த மகேஷ் நல்லவனா? ஊர்ல உனக்கு வேற மாப்பிளையே கிடைக்கலையா? போயும் போயும் ஒரு அயோக்கியனை கண்டுபிடிச்சு மாப்பிள்ளை ஆக்கியிருக்க. என்ன மல்லிகா சொல்ற? அப்போ மகேஷ் நல்லவர் இல்லையா? அவன் 1ஆம் நம்பர் ஃப்ராடு சாமுண்டீஸ்வரி. அந்த மாயாவும் யோகியம் இல்ல, 2 பேருமே ஒழுக்கம் கெட்டவங்க. ஆ? என்ன மல்லிகா என்னென்னமோ சொல்ற? ஒழுக்கம் ஃப்ராடு, ஒழுக்கம் கெட்டவன்லாம் சொல்ற? அவங்கள உனக்கு முன்னாடியே தெரியுமா? இந்த மான கெட்டவங்கள எனக்கு முன்னாடியே தெரியும். தெரியுமா? எப்படி தெரியும் உனக்கு? அது எப்படி என் வாயால சொல்றதுன்னு தெரியல. மல்லிகா, நீ சொல்றதெல்லாம் பார்த்தா அவங்க ஏதோ பெருசா தப்பு பண்ண மாதிரி இருக்கு. எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லு. அவங்க 2 பேருக்கு நடுவுல தப்பான உறவு இருக்கு சாமுண்டீஸ்வரி. என்ன சொல்ற மல்லிகா? 2 பேருக்குள்ள தப்பான உறவு இருக்கா? ஆமா, அந்த மகேஷ் அண்ணியோடவே தப்பான உறவு வச்சிருக்கான். அவனால அந்த மாயா நிறைய தடவை கர்ப்பமா இருக்கா. ச்சே. அவளுக்கு ஏன் ஹாஸ்பிட்டல்ல நானே அபார்ஷன் பண்ணிருக்கேன். நிச்சயதார்த்த தப்பவே நான் பார்த்திருந்தா அப்பவே நான் எல்லா உண்மையும் சொல்லியிருப்பேன். என் பொண்ணு கையில அடிபட்டதுனால அவங்கள பார்க்காமலே போயிட்டேன். அப்புறம் கண்ணுல அடிபட்டதுனால என் பார்வையில இருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. இந்த பேனரை பார்த்ததும் தான் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லா விஷயத்திலயும் புத்திசாலியா இருக்கிற நீ மாப்பிள்ளை விஷயத்துல மட்டும் எப்படி கோட்டை விட்டேன்னு தெரியல. இப்பவும் ஒண்ணு கெட்டு போகல. கல்யாண அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் இப்பவே நிறுத்து. ரேவதி எவ்வளவு நல்ல பொண்ணு. அவளுக்கு இந்த கடைஞ்செடுத்த பொறுக்கி புருஷனை வரக்கூடாது சாமுண்டீஸ்வரி. வாங்க மேடம். ஏய், என்ன தைரியம் இருந்தா இந்த சாமுண்டீஸ்வரியே ஏமாத்துவீங்க? என்ன மேடம் சொல்றீங்க? நாங்க உங்களை ஏமாத்தணுமா? உங்க முன்னாடி நிக்கவே பயப்படுறவங்க நாங்க. உங்களை போய் ஏமாத்துவோமா? ஏய், நடிக்காதடி. நீங்க 2 பேரும் எவ்வளவு கேவலமானவங்கன்னு எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. மேடம், எங்களை பத்தி உங்ககிட்ட யாரோ தப்பா சொல்லிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதான் நீங்க இப்படி கோவமா பேசுறீங்க. ஏய், மறுபடியும் நடிக்காத. நீங்க 2 பேரும் யாரு, உங்களுக்குள்ள என்ன உறவுன்னு எல்லாத்தையும் விலாவரியா மல்லிகா டாக்டர் என்கிட்ட சொல்லிட்டாங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.